ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், கிராஷ் லேண்டிங் ஆன் யூ. இதில் வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோயினோட நேம் வந்து மின்ஜி. ஒரு துணிச்சலாக அதே மாதிரி மாடர்னான ஒரு சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ஃபேஷன் பிராண்டோட சிஇஓ. நம்ம ஜங்குக் நார்த் கொரியாவோட பார்டரில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான சீக்ரெட்டான ஒரு மிலிட்ரி கேப்டன். இப்போ இவங்க 2 பேரும் எப்படி சவுத் கொரியாவிலேருந்து மிஞ்சி வந்து எப்படி நார்த் கொரியா போனால், எப்படி 2 பேருக்கும் லவ் ஆச்சு, கடைசியில் அவங்க ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் கதை. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மிஞ்சி எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக். அவளோட மிஞ்சி எஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் எம்பையர் கொரியாலேயே டாப் 3ல் இருக்குது. எல்லாமே அவள் பிளான் பண்ணபடி தான் நடக்கணும். அன்னைக்கு அவளோட புது ஸ்போர்ட்ஸ் கியர் லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவளே பேராகிளைடிங் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தா. மேடம், இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் அவ்வளோ நல்லா இல்லை, விண்டு ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு நியூஸில் சொன்னாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு அவளோட செக்ரட்டரி பதறிட்டே கேட்டான். மிஞ்சி அவளோட கூலிங் கிளாஸை கழட்டிட்டு மாசாக சொன்னான், டேய் பயந்த பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாதுடா செக்ரட்டரி. இந்த மிஞ்சி காற்றை நம்பி கலறங்கள, அவளோட ப்ராடக்ட் குவாலிட்டியை நம்பி இறங்குறா. நீ கேமராவை ஆன் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அவள் பேராகிளைடரில் பறக்க ஆரம்பித்த சில நிமிஷத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. திடீர்னு ஒரு பயங்கரமான சுழல் காற்று. ஐயோ அம்மானு கூட அவளுக்கு கத்துறதுக்குள்ளே அந்த விண்ட் அவளை செம்ம ஸ்பீடாக எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சு. அவள் கண்ணை மூடிட்டு அவ்வளோதான் நம்ம காலி அப்படின்னு நினச்சா. மறுபடியும் மிஞ்சி கண் விழித்து பார்த்தப்போ அவள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பெரிய மரக்கிளையில் அவளோட பேராகிளைடிங் சூட்டோடு தொங்கிட்டு இருந்தா. சுற்றி ஒரே பனிமூட்டம், பயங்கர சைலன்ஸ். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? என்னை காப்பாற்றுங்கப்பா, என் ஃபோன் சிக்னல் வேறு இல்லையே, ஷிட் அப்படின்னு அவள் கத்திகிட்டே இருக்கும்போதே பின்னாடி கரு கருன்னு ஒரு அடர்ந்த தலைமுடியோட கையில் ஒரு செம மாசான ரைஃபிளோடு வச்சுருக்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து நின்னான். அவன் தான் நம்ம ஜங்குக், நார்த் கொரியா பார்டரோட கேப்டன். அவனோட ஆர்மி யூனிஃபார்ம், அந்த ஷார்ப்பான ஐஸு, உதட்டில் ஒரு சின்ன மோல், இதெல்லாம் பார்த்தாலே பயம் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ சீரியஸான லுக்கில் இருந்தான். ஜங்குக் அவளை பார்த்து துப்பாக்கியை நீட்டி ரொம்ப கம்பீரமாக ஆனால் கொஞ்சம் கோவமான குரலில் கேட்டான், யார் நீ? சவுத் கொரியன்ஸ் பையா நீ? எங்களை வேவ் பார்க்க வந்திருக்கியா? இந்த பார்டர் தாண்டி எப்படி நீ வந்த? மிஞ்சிக்கு அவனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் நின்றுச்சு. என்னடா இது, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் துப்பாக்கி நீட்டுறானே. ஆனால் அவள் அதை வெளியில் காட்டிக்காம, ஹே முதல்ல அந்த கன்னை கீழே இறக்குங்க, நான் ஒன்றும் ஸ்பையெல்லாம் இல்லை, நான் மிஞ்சி எஸ்தட்டிக்ஸோட ஓனர், காற்றுல அடிச்சுட்டு வந்துட்டேன் பேராகிளைடிங் பண்ணும்போது. ஆமாம், இது எந்த ஏரியா? சியோல்லேருந்து ரொம்ப தூரமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக கேட்டா, ஒன்றுமே தெரியாமல். ஜங்குக்கால ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, சியோலா? நீ இப்போ இருக்கிறது டீமெட்டீரியலைஸ்டு ஜோன், பார்டரில் இருக்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா உன்னை சுட்டு கொண்டிருப்பாங்க. மரியாதையாக கையை தூக்கிட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்னான். மிஞ்சிக்கு இப்போ தான் மெல்லமாக புரிய வந்துச்சு. என்னது, நார்த் கொரியா பார்டரா? ஐயோயோ மாட்டிக்கிட்டோமே, இங்கேருந்து உயிர் பொழைச்சு எப்படியாவது போயிடணும், ஐயோ சாமி அப்படின்னு அவள் பயத்தில் நடுங்கிக்கிட்டே, ப்ளீஸ் என்னை சுட்டுடாதீங்க, நானே கீழே வர்றேன், ஆனால் என் கால் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னான். ஜங்குக் அவகிட்ட வந்து அவளோட பேராகிளைடிங் அந்த ரோப்ஸ் எல்லாம் கத்தியெல்லாம் கட் பண்ணி விட்டான். மிஞ்சி டப்புன்னு அவன் மேலேயே விழுந்தா. ஜங்குக் அவளை தாங்கி பிடிச்சப்போ 2 பேரோட கண்ணும் ஒரு செகண்ட் லாக் ஆச்சு. மிஞ்சி அவனோட நெஞ்சில் இருந்த நேம் பிளேட்டை பார்த்தா. ஜியான் ஜங்குக் அப்படின்னு நேம் எழுதி இருந்துச்சு. தேங்க்ஸ் ஜங்குக் ஷி அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். ஜங்குக் அவளை தள்ளி விட்டுட்டு, வாயை மூடு கொஞ்சம், சவுத் கொரியாவுக்கு போகணுன்னா நேராக ஓடி போயிரு, ஆனால் லெஃப்டில் போனால் மைன்ஸ் இருக்குது, ஸோ அங்கே வெடிகுண்டு வைப்பாங்க, ரைட்டில் போனால் எங்கள் ஆர்மி கேம்ப் இருக்குது, நீ மாட்டிக்கிட்டால் உனக்கும் ப்ராப்ளம் எனக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னான். அதுக்குள்ளே தூரத்தில் மிலிட்ரி சைரன் சத்தம் கேட்டுச்சு. ஜங்குக்கோட டீம் ஆளுங்க வர சத்தம் அது. மிஞ்சி பயந்து போய், ஐயோயோ அவங்கக்கிட்டே நான் மாட்டி விட்டுடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ஜங்குக்கோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. ஜங்குக் ஒரு நிமிஷம் யோசித்தான். அவளை அப்படியே விட்டால் அவள் கண்டிப்பாக மாட்டிடுவா. அதனால் அவனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர். அவன் அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன சீக்ரெட் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்தினான். இருட்டான அந்த ரூம்குள்ளே ஜங்குக் மிஞ்சியோட முகத்தை நேராக
தன் முகத்தை கொண்டு வந்து அவளோட உதட்டில் தான் விரல வச்சு சொன்னான். ஷ், சத்தம் போடாத. இங்கேருந்து நீ தப்பிக்கிற வரைக்கும் நீ ஏன் கஸ்டடியில் தான் இருக்கணும், புரிஞ்சுதா? மிஞ்சி அப்படியே உறைஞ்சு போய் அவனையவே பார்த்துட்டு இருந்தா. அவங்களோட இந்த விசித்திரமான ஆபத்தான பயணம் இங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த சின்ன மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வீட்டுக்குள்ளே மிஞ்சி அடி எடுத்து வச்சப்போ அவளுக்கு உலகமே ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரி தான் இருந்துச்சு. சியோலில் அவ்வளோ லக்ஸுரியான பென்ட் ஹவுஸ் இங்கே, இங்கே வசதிகளே இல்லாத இந்த ஓட்டு வீடு இங்கே, அப்புறம் வால்லெல்லாம் கொரிய பாரம்பரியத்தோட ஒரு கிளாக் ஒன்று டிக்கு டிக்குன்னு சத்தம் போட்டுட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன உட்டன் டேபிள், அப்புறம் தரையில் படுக்கிற விரிக்கிற பாய், அவ்வளோதாங்க இருந்துச்சு. மிஞ்சி தான் ஹை ஹீல்ஸ் ஷூவை கழட்டிட்டு சோஃபாவில் உட்கார போனால், ஆனால் அங்கே சோஃபாவே இல்லை. ஒரு பழைய உட்டன் சேர் தான் இருந்துச்சு. அதில் உட்காந்துட்டே ஜங்கூக்கை பார்த்தா. ஜங்கூக் தன்னோட மிலிட்ரி ஜாக்கெட்டை கழட்டி ஒரு ஆணியில் மாட்டிட்டு ரொம்ப சீரியஸாக அவளையவே பார்த்துட்டு நின்னான். ஹே ஜங்கூக்ஷி, இங்கே ஏதாச்சும் குடிக்க ஜூஸ் இல்லை காஃபி கிடைக்குமா? ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு மிஞ்சி தான் ஸ்டைலை விடாமல் கேட்டா. ஜங்கூக் அவளை ஒரு லுக்கு விட்டுட்டு, இது சவுத் கொரியா இல்லை மேடம், ஆர்டர் பண்ண 5 நிமிஷத்தில் காஃபி வர்றதுக்கு. இங்கே ப்ளைன் வாட்டர் தான் கிடைக்கும், குடிச்சிட்டு பேசாமல் இரு அப்படின்னு ஒரு சில்வர் டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து நீட்டினான். மிஞ்சி அதை வாங்கி ஒரு வாய் குடிச்சிட்டு, நிஜமாவே எனக்கு பசிக்குதுப்பா, உங்கள் ஊரில் சாப்பாடாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டா. ஜங்குக் பெருமூச்சு விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போனான். அவனுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு, அதுவும் இவ்வளோ லக்ஸுரியாக இருக்கிற ஒருத்திக்கு எப்படி சமைச்சு போடுறதுன்னு யோசித்தான். அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு எப்படி சமைச்சா சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அவனுக்கு தெரியல. அங்கேருந்து ஒரு சின்ன அடுப்பை பற்ற வச்சு அவனே ஹேண்ட் புல்டு நூடுல்ஸை செய்ய ஆரம்பித்தான். அவன் காய்கறிகளை செம ஸ்பீடாக கட் பண்ணுற ஸ்டைலையும் அவனோட அந்த மஸ்குலர் ஹேண்ட்ஸையும் மிஞ்சி கிச்சன் வாசல் நின்று வாய் பொழந்து பார்த்துட்டு இருந்தா. வாவ், ஆர்மி ஆஃபீஸருக்கு சமையல் கூட வருமா? நீங்கள் ரொம்ப டேலண்டட் தான் ஜங்கூக் அப்படின்னு மிஞ்சி ஐஸ் வச்சா. புகழ்ந்தது போதும், அங்கே போய் உக்காரு அப்படின்னு ஜங்கூக் முகத்தை கூட காட்டாமல் சொன்னான். ஆனால் அவனோட காதுகள் லைட்டாக ரெட்டாக இருந்துச்சு வெக்கத்தில். சில நிமிஷங்களில் ஒரு சூடான பவுல் நூடுல்ஸும் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு முட்டையும் வச்சு மிஞ்சி முன்னாடி வச்சான். மிஞ்சி முதல் வாய் எடுத்து வச்சதும் அவள் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. வாவ், செம்ம டேஸ்ட்டு, சியோலில் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட் கிடைக்காத சாமி அப்படின்னு ரசித்து சாப்பிட ஆரம்பித்தா. அவள் சாப்பிட்றத ஜங்குக்கு அமைதியாக பார்த்துட்டு இருந்தான். அவளோட உதட்டில் ஒட்டியிருந்த நூடுல்ஸ் சூப்பை பார்த்துட்டு அவனையும் அறியாமல் அவனோட கை ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவள் உதட்டை துடைக்க போச்சு. மிஞ்சி டக்குன்னு நிமிந்து பார்க்க 2 பேரோட பார்வையும் மறுபடியும் லாக் ஆச்சு. ஜங்குக் டக்குன்னு கையை பின்னாடி இழுத்துட்டு தொண்டையை கணிச்சிக்கிட்டான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீ இங்கே ரொம்ப நாளாக இருக்க முடியாது. நாளைக்கு ராத்திரி எங்கள் ஆர்மி ஷிப் ஒன்று கடல் வழியாக பார்டருக்கு பக்கத்தில் போகுது. ஸோ நீ என்ன பண்ண, அதில் உன்னை ரகசியமாக நான் ஏற்றி சவுத் கொரியாவுக்கு அனுப்ப நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில் தலைகீழாக நின்னாலும் வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு ஜங்குக் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டான். ஓகே கேப்டன், நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்குறேன். ஆனால் எனக்கு ட்ரெஸ் மாற்றணும். இந்த பேராகிளைடிங் சூட் பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு மிஞ்சி சொன்னான். ஜங்குக் அவனோட வார்ட்ரோப் திறந்து அவனோட ஒரு பெரிய ஒயிட் ஷர்ட்டையும் ஒரு லூஸான ட்ராக் பேண்ட்டையும் எடுத்து கொடுத்தான். இதை போட்டுக்கோ, வேறு வழி இல்லை, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, என்கிட்ட பொண்ணுங்க ட்ரெஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னான். மிஞ்சி அதை வாங்கிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தான். ஜங்குக்கோட ஒரு பெரிய ஷர்ட் அவளுக்கு ஒரு ஓவர் சைஸ் 1 பீஸ் ட்ரெஸ் மாதிரி செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவளோட லூஸ் ஹேர் அந்த ட்ரெஸ்ஸோட அவளை பார்த்ததும் ஜங்குக்கு ஹார்ட் பீட் ஒரு நிமிஷம் எகிரிடுச்சு. அவன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிட்டு, நான் இன்றைக்கி நைட்டில் வெளியில் ஹாலில் படுத்துக்கிறேன், நீ ரூம்குள்ளே படுத்துக்கோ, கதவை லாக் பண்ணிக்கோ, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக போனான். திடீர்னு வெளியில் நிறையா பூட்ஸ் சத்தம் கேட்டுச்சு. யாரோ 4-5 பேர் ஜங்குக்கோட வீட்டு வாசலை நோக்கி வர சத்தம் அது. கேப்டன் ஜங்குக், கதவு தரங்க, செக்யூரிட்டி செக்கிங் அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கத்துற சத்தம் கேட்டுச்சு. மிஞ்சி பயத்தில் அலறி, ஐயோயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மிஞ்சியை ஒழிச்சு வைக்கவும் டைம் இல்லை. கதவை திறக்கலான்னாலும் சந்தேகம் வந்துருமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஜங்குக் மிஞ்சியோட முகத்தை தன் கைகளால் தாங்கி பிடிச்சிக்கிட்டு, என்னை நம்பு மிஞ்சி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை நோக்கி நடந்தான். அவனோட முகம் இப்போ ஒரு ஆபத்தான ஒரு
கேப்டன் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக முகத்தை வச்சுக்கிட்டான். ஓகேடா, இந்த பார்ட் இத்துடன் முடிவடைகிறது. உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.